இன்றைய மனப்பாட வசனம். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவர்களையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமாகிய கர்த்தராகிய தேவன் சொல்கிறதாவது, நீ குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். எசாயா 42 அதிகாரம் 5-8 வரையுள்ள வசனங்கள். This is what God the Lord says. He who created the heavens and stretched them out, who spread out the earth and all that comes out of it, who gives birth to its people and life to those who walk on it. I, the Lord, have called you in righteousness. I will take hold of your hand, I will keep you, and will make you to be a covenant for people and light for the Gentiles, to open eyes that are blind, to free captives from prison, and to release from the dungeon those who sit in darkness. I am the Lord, that is my name. I will not give my glory to another or praise to idols. Isaiah chapter 42 verses 5-8.